ஒரு உணவை உட்கொள்றது அதன் மூலமா வாழ்ந்துட்டு இருக்கிறது, நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறது, எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்குள்ள இருக்கிற பொருளை வெளியே கொண்டு போறது, இல்ல வெளியே இருக்கிற பொருளை உள்ள கொண்டு வர்றது செல்லுக்குள்ள அப்படிங்கும் போது டிரான்ஸ்போர்ட் செய்யறது. தன்னை மாதிரியே இருக்கிற இன்னொரு செல்லை உருவாக்குறது, இனப்பெருக்கம் பண்றது, ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்த்தோம்னா அந்த ஒரு சின்ன சின்ன செல்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி செயல்கள் செய்யறதுக்கு பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு செல்லுக்குமே எனர்ஜி தேவைப்படுது. நாம சாப்பிட்ட உணவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு குளுக்கோஸும் நம்ம சுவாசிக்கும் போது நாம உள்ள இழுத்த அந்த ஒரு ஆக்சிஜனும் பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயுமே சேர்ந்தடையும். அந்த செல்கள் பார்த்தோம்னா என்ன பண்ணும்னா அந்த ஒரு ஆக்சிஜனையும் அந்த ஒரு குளுக்கோஸையும் வச்சு நாம உயிர் வாழ்றதுக்கு தேவையான அந்த ஒரு சக்தியை உருவாக்கும். அந்த ஒரு சக்தி பார்த்தோம்னா ஒவ்வொரு செல்லுக்கும் கிடைக்கல அப்படின்னா நாம உயிர் வாழவே முடியாது,